எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். எல்லாவற்றை காட்டிலும் அவர் வகித்த பதவிகளையெல்லாம் காட்டிலும் நல்ல கொள்கை பற்றுடையவர். அதுதான் இன்றைக்கி ரொம்ப நாட்டில் முக்கியமாக தேவைப்படுவதாக இருக்கிறது. கொள்கை பற்று தான் முக்கியம். ஆற்றுப்படுகைகளில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். அங்கேயே தான் மேயும். திடீர்னு அந்த பக்கம் கரையை பார்க்கும். இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் பசுமையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். முதல்ல ஒரு குதிரை போவோம், அப்புறம் ஒரு ஆடு போவோம், அப்புறம் ஒரு மாடு போவோம். மந்தையே அந்த பக்கமாக போயிடும். அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கேயாவது கொஞ்சம் நஞ்சம் பச்சை தெரியும், அங்கே ஒன்றுமே இருக்காது. காஞ்சி போய் கிடக்கும். ஆகா வந்துட்டவன், சரி வந்தாச்சு, வந்தோடனே உடனே திரும்பினா அந்த படுகை ஏற்றுக்க என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டாது போமே அப்படின்ட்டு இப்படியான ஒரு சூழல். நான் யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. நான் எதற்காக குறிப்பேன் என்று சொன்னால், மதிவாணனை நீண்ட காலமாக தெரியும் என்கிற காரணத்தினால், ஒரு நல்ல கொள்கை பற்றுடையவர் என்கிற காரணத்தினால் இந்த செய்தியை நான் சொன்னேன். தலைவரை போய் வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தேன். தலைவரை போய் நான் வீட்டில் பார்க்குறது ஒன்றும் புதுசும் இல்லை, அதிசயமும் கிடையாது. வீட்டில் இருந்தாங்க பழனிசாமி, செல்வராஜ், எம்எல்ஏ, மாச்சலாமணி எல்லாரும் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், அவர் டோன் எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கௌதம அவர் வழக்கமாக என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவார். இன்றைக்கி திடீர்னு அண்ணன்னாரு. இது என்ன திடீர்னு அண்ணன்னு மாறுறீங்களா என்ன அப்படின்னு. நேற்று வரைக்கும் அப்பான்னு சொல்லிங்க, இப்போ என்ன அண்ணன், நீங்கள் தான் மாறிட்டீங்களே அப்படின்னாரு. நான் என்ன மாறிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன மாறியாச்சு, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் மாறின அது நானும் தலைவரும் பேசிக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ வழக்கமாக அப்பான்னு தானே கூப்பிடணும். சரி இன்னும் அப்பான்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. விஷயம் என்னன்னா, பலது நாட்டில் அப்படி இப்படிமா சிலது நடக்கும். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமாக காணுங்கிறான். எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இடையில போய் பார்க்கலன்னா கோவமெல்லாம் கிடையாது, எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. பார்க்குறதுல, தலைவரை பார்க்குறதுல அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். ஒரே ஊருக்காரனாங்க. நேரண்ணா எங்களை என்ன கிண்டல் பண்ணுவார். அது என்ன நீ மாநில தலைவர் ஊருன்னு ஊரை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நேரன் என்னை கிண்டல் அடிப்பார். நாங்கள் ஊருக்காரனாங்கள், ஒரே தொகுதியைச் சேர்ந்த நாங்கள். எந்த நேரமும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் பார்த்துக்கிட்டு பார்ப்பேன், பேசுவேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான் இன்றைக்கும் போய் பார்த்துட்டு பேசிட்டு அப்புறம் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சா, எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு அந்த அந்த ரிசல்ட்டு இதெல்லாம் வந்ததில்லை, அது என்ன அளவோ வந்துச்சு, அதை விட்டு தொலைங்க. அதுக்கு பிறகு பார்க்கல, எப்படி இருப்பாரோ, என்னமா இருப்பாரோ, சரியாக பேசுவாரா, நம்மள்கிட்ட சோர்வாக இருப்பாரா, சங்கடத்தில் இருப்பாரா அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கற்பனை அப்படியெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே போனேன். முந்தா நாள் பார்த்த மு.க. ஸ்டாலினை தான் இன்னைக்கும் பார்த்தேன். எந்த சோர்வும் இல்லை, வழக்கமான வரவேற்பு தான், வழக்கமான உபசரிப்பு தான். கலகலன்னு வெங்கலக்கடையில் யானை பூந்தமாக சொல்லுவாங்க, அப்படித்தான் உரையாடி கொண்டிருந்தோம். இந்த உரையாடல் என்பது தொடரும். ஜூன் மாதம் 25 மதிவானுடைய மகனுக்கு திருமணம். சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு குறுவை சாகுபடியை மேற்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி வழக்கத்தை விட அதிகம். நான் அந்த அதிர்ஷ்டம் அதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படிலாம் நான் சொல்லலை, சென்ற ஆண்டு இருந்ததை சொல்கிறேன். அணை திறக்கப்பட்டது. விவசாயிகள் நல்ல டெல்டா மாவட்டம் முழுவதும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். குறுவை சாகுபடியும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு தண்ணி இல்லை, ஆனால் திறக்கலை. ஒருபோக சாகுபடியாவது நடைபெறுமா? அது நடைபெறுவதற்குள்ள முயற்சியாவது ஏதாவது மேற்கொள்ளப்படுமா? மேற்றுள்ள தண்ணி இல்லை.
அவன் 4 அணை கட்டி வச்சிருக்கிறான் கர்நாடகா. அடுத்தாப்புல இன்னொன்று வேற கட்ட போகிறேங்கிறான். கொஞ்சம் நச்சம் வர்றதையும் அதையும் நிறுத்துறதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறான். இதை தடுப்பதற்கும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழலில் விவசாயிகளை காப்பதற்கும் என்ன மாதிரி செய்ய போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. டெல்டா மாவட்டத்தில் ஒருபோக சாகுபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா, சூழல் உருவாகுமா, இல்லை கடும் பஞ்சத்தை நோக்கி நகருமா என்ற ஒரு அச்சம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. கவலை எல்லாருக்கும் வராதுங்க. நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அண்ணன் திருச்சி போய் விமானம் முடித்து சென்னைக்கு போகிற மாதிரி இருக்காங்க. ஒரு கொல்லுப்பற்ற தொழிலாளி, கொல்லுப்பற்ற தெரியும் உங்களுக்கு, அரிவா மண்வெட்டி இதெல்லாம் பெட்டியை வச்சு ஊதி அடிப்பாங்க. ஒரே ஒரு பையன், மனைவி பையன், அவர் 3 பேர். பையன் பெரிய பையன் ஆகிட்டான், கல்யாணம் ஆகிற வயசு, கல்யாணம் பண்ணணும். ஆனால் அவன் பொறுப்பு இல்லாமல் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, எந்த வேலையும் செய்யறதில்ல, அப்பாவுக்கும் உதவியாக செய்கிறதில்ல. ஒரு நாள் அப்பா சொன்னார் மனைவிட்ட, இவன் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தால் சோறு போடு, இல்லைன்னா சோறு போடாதேன்ட்டார். சரின்ட்டு அம்மா ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் இந்த பையனை சொல்லி, எப்போ அவங்க அப்பா கோகாரு, எப்படியாவது வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வான்னு மத்தியானம் சாப்பாட்டு முட்டையெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். சொல்லிவிட்டு இந்த அம்மா சொன்னாங்க, மத்தியான நேரத்தில் தண்ணி இருக்கிற இடத்துல நிழல் இருக்கிற இடத்துல இருந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னாங்க. இவன் போனால் வேலை ஒன்றும் கிடைக்கல. நல்லா குளத்து உரமாக உட்காந்து மரத்து நிழலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு சாயந்தரம் வந்துட்டான். வேலை இல்லை போல வந்து சொன்னான். அம்மா ஐயோ என்னடா இப்படி சொல்லின்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசை அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை கொண்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்துரு, வேலைக்கு போனேன் சம்பாரிச்சேன்ட்டு. அவன் கொண்டு கொல்லுப்பட்டையில் கொடுக்குறான். அவங்க அப்பா வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஆத்துறாரு, நீ வேலைக்கு போனியா, நீ சம்பாரிச்சியா, நீ உண்மையிலே சம்பாதிச்சு பண்ணமான்னு. இவன் ஆமாங்கிறான். அப்படியே உலையில் போட்டார் காசை. இவன் பேசாமல் நின்றுட்டு போயிட்டான். 2ஆம் நாளும் அதே மாதிரி. 3ஆம் நாள் ஏதோ உனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, வேலைக்கு போயிட்டான், கூலி வாங்கிட்டான். அந்த கூலி வாங்கின வேகத்தில் சந்தோஷமாக நடையும் ஓட்டமாக ஒடியாந்தான் கொல்லுப்பட்டுறைக்கு. அப்பாட்ட கொடுத்தான், இந்தா காசு, நான் வேலைக்கு போனேன் சம்பாரித்தேன் அப்படின்லாம். அவர் வாங்கி வழக்கம் போல் கையில் வச்சு இப்படி ஆற்றிக்கிட்டு, நீ வேலைக்கு போனியா, நீ சம்பாரிச்சியா, உண்மைதானா அப்படின்ட்டு ஆமாம்னா மறுபடியும் உலையில் போட்டார். ஒரே பாய்ச்சல் பாஞ்சி அந்த உலக நெருப்பை பற்றி கவலை விடாமல் கையை விட்டு அவ்வளோ காசையும் அள்ளிட்டான். உழைப்பின் அருமையை பெருமையை புரிந்து கொள்ளுங்கள். மணமக்களுக்கு வாழ்த்து. நன்றி, வணக்கம்.